ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மால்கம் எக்ஸ். இதை எழுதினவங்க, இது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றதுனால மால்கம் எக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அலெக்ஸ் ஹாலே அப்படின்ற ஒரு பர்சனோட சேர்ந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த அலெக்ஸ் ஹாலே அப்படின்றவங்க ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆல்சோ பயோகிராஃபர். இந்த பர்டிகுலர் ஒர்க் 1965 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. மால்கமோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வாய்ஸாக அவர் இருந்திருக்கிறாரு. இந்த பர்டிகுலர் ஒர்க் அலெக்ஸ் ஹாலேயோட சேர்ந்து எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்களுக்குள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னா, ஹாலே வந்துட்டு நிறைய இன்டர்வியூ மால்கம் எக்ஸை எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சோஷியல் ஆக்டிவிஸ்டாக மாறினதுக்கு அப்புறமா அவர் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அதில் ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டோட்டலாக 19 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் ஹாலே வந்துட்டு எண்டில் ஒரு எப்பிலாகுமே கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோபயோகிராஃபி, கம்ப்ளீட்லி நான் ஃபிக்ஷன், அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. மால்கம் எக்ஸோட எண்ட் ஆஃப் தி லைஃப், அவரோட லாஸ்ட் இயர், அவர் இறந்து போகிற அந்த ஒரு இயரில் தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து எழுதணும் அப்படின்ற ஐடியா வந்திருக்கு. ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். சில ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்து அவங்க எந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இல்லை பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் வந்துட்டு அவங்க ஷைன் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ஜேர்னியை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது மால்கம் எக்ஸோட சைல்ட்ஹுட்லேருந்து அவர் ஒரு கிரேட் லீடராக ஷைன் ஆகிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் ஒரு ட்ரபிள்டு யூத்தாக இருந்து ஒரு கிரிமினலாக, யாரும் மதிக்காத ஒரு பர்சனாக இருந்து தென் எப்படி ஒரு டிசிப்ளின்டான ரிலீஜியஸ் லீடராக மாறினார் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட அந்த ஒரு க்ரோத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மால்கம் எக்ஸ், இவர் தான் நரேட்டர். அவரோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிவில் ரைட்ஸ் லீடராக இருந்திருக்கிறாரு அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் திங்கர். தென் இயர் லிட்டில் அப்படின்றவங்க மால்கமோட ஃபாதர். இவர் ஒரு பாப்டிஸ்ட் ப்ரீச்சராக இருப்பார். ஓகேவா? இவர் பிளாக் நேஷனலிசம்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவரோட வீட்டில் இருந்தே அந்த ஒரு ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் லூயிஸ் லிட்டில் அப்படின்றவங்க மால்கமோட மதர். மென்டலி அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு மதராக இருந்திருப்பாங்க. தென் எல்லா லிட்டில் காலன், இவங்க வந்துட்டு மால்கமோட ஹாஃப் சிஸ்டர். ஓகேவா? இவங்களும் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தென் எலிஜா முகமது அப்படின்றவங்க வந்துட்டு நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு வந்துட்டு லீடராக இருந்திருப்பார். தென் பெட்டி அப்படின்றவங்க மால்கமோட ஒய்ஃப். இவங்களும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அண்ட் ஆல்சோ மாரலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. தென் அலெக்ஸ் ஹாலே அப்படின்றவர் ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஜேர்னலிஸ்ட். அவர் தான் அந்த ஒர்க் எழுதுறதுக்கான ரீசனாக இருந்திருக்கிறாரு. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புக் ஸ்டார்ட் ஆகும்போதே அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா மால்கம் லிட்டில். ஸோ லிட்டில் அப்படின்றது அவரோட ஃபேமிலி நேம். 1925 பிறந்திருக்கிறாரு. இவரோட பேரண்ட்ஸ் வந்துட்டு பிளாக் ப்ரைட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அவங்களோட வீட்டில் இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்களோட சஃபரிங்ஸ் அஸ் அ பிளாக்காக அவங்க எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எப்படியாவது ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது அவங்க பேரண்ட் கிட்ட இருந்தே அவருக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. ஓகேவா? அவரோட ஃபாதர் இயர் லிட்டில் வந்துட்டு பாப்டிஸ்ட் ப்ரீச்சராக இருந்திருக்கிறாரு அண்ட் ஆல்சோ பிளாக் நேஷனலிஸ்ட் லீடரான மார்க்கஸ் கார்வேயோட ஒரு ஃபாலோவரும் கூட. ஸோ அதனாலேயே பிளாக் கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட நீட்ஸுக்காக ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன்ஸ், அவங்கள ஸ்லேவ்ஸ் மாதிரி, அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒயிட் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக நிறைய இடங்களில் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருப்பார். அண்ட் ஆல்சோ ப்ரௌட் ஆஃப் தியர் ஹெரிட்டேஜ், நான் ஒரு ஆஃப்ரிக்கன், நான் ஒரு பிளாக் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். தென் இயர் லிட்டில், அதாவது மால்கம் எக்ஸோட அப்பா வந்துட்டு இவ்வளோ ஸ்டபர்னான ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதுனாலேயே இவங்க ஃபேமிலிக்கு ரிப்பீட்டடாக நிறைய த்ரெட்டனிங் கால்ஸ் வரும். நிறைய பேர் வந்து மிரட்டிகிட்டே இருப்பாங்க. பர்டிகுலர்லி ஒயிட்ஸோட ஒரு சுப்பீரியர் குரூப்பான கிளான் அப்படின்ற ஒரு பர்சனோட தலைமையில் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து இவங்களை எப்போவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி அவங்களை எப்படியாவது அங்கேருந்து காலி பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட சேஃப்டிக்காக நிறைய இடம் அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்திருக்கிறாங்க. தென் மால்கம் வந்துட்டு ஒரு யங் பாயாக இருக்கும்போது மிஷிகனில் அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அப்போ அவங்களோட அப்பா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இறந்து போகிறாங்க. ஒரு ஸ்ட்ரீட் காரில் ஸ்ட்ரக் ஆகி அவர் இறந்து போகிறாரு. ஸோ ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த ஃபேமிலி என்ன கன்க்ளூஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரேசிஸ்ட் பீப்புளை தான் அவரை வந்து மர்டர் பண்ணியிருக்கணும். தென் இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அது புரியுது. தென் அவங்களோட அப்பா இறப்புக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்குள்ளே போகிறாங்க. லூயிஸோட மதர் வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ இமோஷ்னலி அவங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஆகுது. அந்த ஃபேமிலியை எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து லூயிஸ் லிட்டில் மென்டல் இன்ஸ்டியூஷனில் சேர்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால. அப்போ மால்கம் அண்ட் அவங்களோட சிப்ளிங்
சிப்லிங்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஹோம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அங்க வந்து அவங்கள செப்பரேட்டா சேர்த்து விடுறாங்க. ஸோ இது வந்து அவரோட லைஃப்ல ரொம்பவே அவர பாதிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அம்மா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. சிப்லிங்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ ஃபேமிலி இருந்தும் ஒரு ஹோம்ல வளர்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, ஒரு ஸ்டேபிள் மைண்ட் அப்படின்றது அவருக்குள்ள இல்ல. ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்றது யோசிக்கிறதுக்குள்ள நெறைய விஷயங்கள் நடந்துருச்சு இல்லையா? ஃபேமிலி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சைல்ட்ஹுட்லயே இந்த அளவுக்கு ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. தென் இவரோட ஸ்கூல் டேஸ்ல அவர் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்கிறாரு. ஓகேவா? அவரோட ஸ்கூல்ல பார்க்கும்போது ஒன்லி ஃபியூ ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் பிளாக் பீப்பிள் இருப்பாங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல இவர் வந்து பர்ட்டிகுலரா ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்காங்க. ஒரு தடவ அவங்களோட டீச்சர் கிட்ட நான் வந்து ஒரு லாயர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன உடனே, அதுக்கு அந்த டீச்சர் அவர டிஸ்கரேஜ் பண்ற விதமா சொல்லியிருக்காங்க. நடக்காத ஒரு விஷயத்த நீ பேசாத. ஒரு பிளாக் பாய் எல்லாம் லாயர் ஆகுறது அப்படின்றது பெரிய விஷயம். அது கண்டிப்பா நடக்காது அப்படின்ற மாதிரி டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஸோ அந்த மொமெண்ட் அவருக்கு ரேசிசம் வந்து கிளாஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது புரிய வருது. ஸோ இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல கன்டின்யூ பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஸோ ஸ்கூல வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு பாஸ்டனுக்கு அவர் மூவ் ஆகுறாரு. அங்க அவரோட ஹாஃப் சிஸ்டர் எல்லா லிட்டில் காலின்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவங்க இவருக்கு நிறையவே சப்போர்ட் பண்றாங்க. அங்க வந்துட்டு அந்த பாஸ்டன்ல இருக்கும்போது அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த அர்பன் நைட் லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. ஃப்ளாஷியான கிளாத்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரீட் கல்ச்சரா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ஃபேஷனேட்டா ஃபீல் ஆகுது. ஸோ அவரோட நியூ ஐடென்டிட்டிய அவர் ஷேப் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே இம்மாரலான லைஃப் லீட் பண்ணக்கூடிய ஒரு யங் பாயா அவர் வளர்ந்து வராரு. இப்போ அகெயின் நியூயார்க் சிட்டிக்கு அவர் மூவ் ஆகுறாரு. அங்க போனதுக்கப்புறமா இன்னும் அவரோட லைஃப் ஸ்பாயில் பண்ற விதத்துல கேம்பிளிங், ட்ரக் டீலிங் இந்த மாதிரி அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாமே இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட லைஃப் கம்ப்ளீட்டா ஒரு கிரிமினல்ஸோட வாழ்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அவருக்கு நல்ல ரெப்புடேஷன் அண்ட் ஆல்சோ கிளவர்னஸ் வந்து கிடைக்குது. அவரை எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா எங்க அப்படின்னா கிரிமினல்ஸோட அந்த அண்டர் வேர்ல்டுல அவர் ஒரு டான் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அவரோட லைஃப் வந்து எப்பவுமே ஒரு டேஞ்சரஸான ஒரு லைஃப் லீட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. மாரல் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக டீகே ஆகிடுச்சு. ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. ஒரு வேர்ஸ்டான ஒரு லைஃப்பை வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் மால்கம்மை வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பக்லரிக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. அந்த ப்ரிசனில் இருக்கிற மொமெண்ட் தான் அவரோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரியலை. ஒரு ஹீரோ மாதிரி அவர் சுற்றிட்டு இருந்தார். இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுது இந்த ஒரு லைஃப் எப்படி இருக்கும், எந்த ஸ்டேஜுக்கு அவரை கூட்டிகிட்டு போகும் அப்படின்றது அவருக்கு புரியுது. ஸோ ப்ரிசனில் இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. எதுக்காக நம்ம வந்து ஜெயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட். லேட்டர் அவர் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம படிச்சிருந்தா இந்த ஒரு நிலைமை தேவையில்லையே, நம்ம ஏன் ஒரு இம்மாரல் லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போகிறாரு. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. ஸோ அந்த ப்ரிசனில் இருக்க டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரிசன் லைப்ரரியை அடிக்கடி விசிட் பண்ணுறாரு. அங்கே போய் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரையே அவர் எஜுகேட் பண்ணிக்கிறாரு. ஸோ மால்கம் வந்துட்டு என்டையர் டிக்ஷனரியை வந்து காப்பி பண்ணுறாரு பை ஹேண்ட். அவர் வந்து வெக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவரோட ரீடிங் எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் லைப்ரரியில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முக்கியமாக பிளாக் பீப்புளோட லைஃப் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நிறைய பிளாக் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த ப்ரிசனில் இருந்த பீரியட் தான் அவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி அவர் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் தான் நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது வந்து ஒரு ரிலீஜியஸ் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் மூமெண்ட். அதில் வந்துட்டு பிளாக் பீப்புளோட செல்ஃப் ரிலையன்ஸை பற்றியும் ஒயிட் சொசைட்டியிலேருந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் அவங்க வந்து நிறையவே டீச் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி இவர் தெரிஞ்சதுக்கப்புறமா அதில் ரொம்ப டிவோட்டடான ஒரு பர்சனாக மாறுறாரு. பர்டிகுலர்லி அதில் லீடராக இருக்கக்கூடிய எலிஜா முகமது அப்படின்றவங்களோட ஐடியாலஜிஸை வந்து இவர் ரொம்பவே நம்புறாரு. அவர் வந்து அந்த ரிலீஜியனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சஃபர் ஆகிறாங்க, அவங்களோட ரிலீஜியன், அவங்களோட ரேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்கள ஒயிட்ஸ் எந்த அளவுக்கு சப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய இடத்துல அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ இவர் வெளியே வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மால்கம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அந்த பர்சனை. அதுக்கு முன்னாடி இவரோட ஐடென்டிட்டியை யோசிச்சு பார்க்குறாரு. என்னோட சர்நேம் என்ன, மால்கம் லிட்டில் அப்படின்றது. இந்த லிட்டில் அப்படின்றது மேபி என்னோட அப்பாவோ இல்லை அவரோட தாத்தாவோ யாரோ ஒரு ஒயிட் கிட்ட ஸ்லேவாக இருந்திருக்கலாம். அந்த ஸ்லேவுக்கு ஒயிட் வச்ச பேர் கூட இந்த லிட்டில் அப்படின்றது இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஐடென்டிட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேவ் ஓனர்ஸோட ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட நேம்க்கு அப்புறமா எக்ஸ் அப்படின்ற லெட்டரை ஆட் பண்ணிக்கிறாரு. இது வந்து அவரோட லாஸ்ட் ஐடென்டிட்டியை குறிக்குது. இப்போ மேக்ஸ்லலாம் ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா? ஸோ அதோட வேல்யூ வந்து அன்னோன்னு அர்த்தம். அந்த மாதிரி இவரும் அவரோட நேம்க்கு அப்புறமா எக்ஸ்ன்னு போட்டுக்கிறாரு. விச் மீன்ஸ் அவரோட மறுக்கப்பட்ட இல்லைன்னா மறக்கப்பட்ட ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ அதில் வந்து அவரோட ஆஃப்ரிக்கன் ஐடென்டிட்டி எதை வேணால் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ன்னு சொல்லி இவராக ஆட் பண்ணிக்கிட்டு தான் லேட்டர் மால்கம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். இவரோட ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா
நேஷன் ஆஃப் இஸ்லாமில் ஜாயின் பண்ணுறாரு. இவரோட பவர்ஃபுல்லான ஸ்பீக்கிங் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன் வந்துட்டு நியூ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டெம்பிள்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, நிறைய கம்யூனிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவரோட அந்த ஒரு கண்டினியூஸ் ஒர்க் டெடிகேஷனால் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக மாறுறாரு. சோஷியல் ஸ்பீக்கராக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனாக மாறுறாரு. சூன் அவருக்கு வந்து வேர்ல்டு வைட் நல்ல ஒரு ரீச் கிடைக்குது. ஏன்னா அவர் வெளியே பேசுகிறதா இருக்கட்டும், மீடியாவோட அட்டென்ஷன் அவர் பக்கம் திரும்புது. எங்கே பேசினாலுமே ரொம்ப போல்டாக ரேசிசமை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இருக்குது, சிவில் ரைட்ஸ் ரிஃபார்ம் அப்படின்றது வந்து நீங்கள் பேசுகிறீங்க, ஒயிட்ஸ் எல்லாருமே பிளாக்ஸுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அது எல்லாமே ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே போல்டாக ஷார்ப்பாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இவரோட இந்த ஒரு அவுட்ஸ்போக்கனான வியூ, டைரெக்டாக அவங்கள அட்டாக் பண்ணி அவர் பேசுகிறது எல்லாமே சில சமயங்களில் நான் வயலண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர்ஸான லைக் மார்ட்டின் லூதர் கிங்கோட கம்பேர் பண்ணும்போது இவரோட ஸ்பீச் வந்து ரொம்பவே அட்டாக் பண்ணுற மாதிரி டைரெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே அமெரிக்கன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மால்கம் எக்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராக தான் இருக்கிறார். ஓகேவா? தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மால்கம் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, நேஷன் ஆஃப் இஸ்லாம் அந்த ஒரு லீடர் முகமது இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ஆர்கனைசேஷனோட லீடர்ஷிப் ப்ராப்பராக இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட தலைமையில் மக்களை மிஸ்லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப்பில் இருந்து இமீடியட்டாக லெஃப்ட் ஆகிறாரு. அவர் அதுக்கு மேலே அங்கே கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. தென் அகெயின் ரீதிங்க் பண்ணுறாரு. நம்மளோட ஏர்லியர் பிலீஃப்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாரு. தென் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. இஸ்லாமிக் பில்கிரிமேஜான ஹஜ்ஜை வந்து அவர் ரீச் பண்ணுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய முஸ்லீம்ஸ், டிஃப்ரெண்ட் ரேசஸில் இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்ஸை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. அவங்களோட யூனிட்டி எந்த அளவுக்கு அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இல்லாமல் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அது வந்து அவரோட வியூவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தென் அந்த பில்கிரிமேஜில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா இவருக்கு வந்துட்டு அவரோட நேமை அடாப்ட் பண்ணிக்கிறாரு. எல்ஹாஜ் மாலிக் எல் சபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. தென் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு ஹியூமன் ஈக்குவாலிட்டி. இன்னும் ஒரு ப்ராடர் விஷன் அவருக்கு கிடைக்கிது. ஓகேவா? இவ்வளோ நாளும் ஒரு பர்டிகுலர் ரேஸ்க்குள்ளே பிளாக் பீப்புள் எல்லாரும் ஒன்று, ஒயிட்ஸ் எல்லாம் வேறு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்துட்டு எல்லாருமே ஈக்குவல், எல்லாரும் அட் எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் தானே, எல்லாருக்கும் ஒரே ஃப்ளஷ் அண்ட் பிளட் தான் இருக்குது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வராரு. ஸோ அந்த ஒரு பேசிக் ஹியூமன் ஈக்குவாலிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸை பற்றி அவருக்கு அப்போ தான் ஒரு புரிதல் வருது. தென் இவர் அகெயின் நிறைய ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, நிறைய இடங்களில் பேசுகிறாரு, நிறைய பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஆஃப்ரோ அமெரிக்கன் யூனிட்டி, வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறாரு. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வேர்ல்டு வைடு ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. தென் ஒரு பாயிண்ட்டில் இவருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனாக மாறும்போது, அவர் ஆல்ரெடி இருந்திருப்பார் இல்லையா, அந்த குரூப்பில் இருந்து நிறையா த்ரெட்டனிங்ஸ் எல்லாம் அவருக்கு வருது. ஒரு டென்ஷனான ஒரு லைஃப் லீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. தென் 1965 மால்கம் எக்ஸை வந்து அசாசினேட் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது நியூயார்க் சிட்டியில் அவரை வந்து கொலை பண்ணுறாங்க. ஒரு ட்ராஜிக்கான ஒரு எண்டு தான் அவருக்கு நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபி கன்க்ளூட் பண்ணும்போது என்ன எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு இம்மாரல் லைஃப்லேருந்து ஒரு டிக்னிஃபைடு லீடராக அவர் சேஞ்ச் ஆனார். யங் டேஸில் அவரோட டைமை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு, தென் ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி அவர் சேஞ்ச் ஆகிறாரு இல்லையா. ரிலீஜியஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமனிட்டி, இது ரெண்டுமே அவருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. எண்ட் ஆஃப் த டே அவரை கொலை பண்ணாலுமே இப்போ வரைக்கும் அவரை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு ஃபேமஸ் ஃபிகராக அவர் சேஞ்ச் ஆகிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் இருக்கிறாரு இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் அலெக்ஸ் ஹேலே சொல்கிறது என்ன அப்படின்னா, மால்கம் எக்ஸோட லைஃப் அப்படின்றது ஒரு ஜேர்னி ஆஃப் செல்ஃப் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ். ஒரு பர்சன் வந்துட்டு அவன் சேஞ்ச் ஆனா, அவனோட லைஃப்பில் ஒரு பர்பஸ் அண்ட் மீனிங் வேணும்னு நினச்சி ஓட ஆரம்பித்தான்னா கண்டிப்பாக இந்த வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு போவான் அப்படின்றதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.